அன்பு தமிழ் நெஞ்சங்களுக்கு ஆஸ்ட்ரோ தமிழ் ராஜா சேனலின் சார்பாக இனிய வணக்கங்கள். இன்றைய பதிவில் சர்ப்ப கிரக அதிர்ஷ்டம் 2024 கிடைக்க போகுது. தொட்டதெல்லாம் இனி துளங்க போகிறது, நினைத்ததெல்லாம் இனி நடக்க போகிறது. யாருக்கு? துலா ராசியில் பிறந்த நண்பர்களுக்கு 2024ஆம் ஆண்டு புத்தாண்டு பலன்களை குறித்து தான் இன்றைய பதிவில் பார்க்க போகிறோம். பதிவினை முழுமையாக பாருங்கள். பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி மற்ற நண்பர்கள் உறவினர்கள் பயன்பெற அவங்களுக்கும் ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. இதுவரை நம்முடைய ஆஸ்ட்ரோ தமிழ் ராஜா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே தெரிகிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன்ஸும் செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. துலா ராசியில் பிறந்த நண்பர்களே, புத்தாண்டில் புதிதாக என்ன நடக்க போகுது? புது வாழ்க்கையா, புது மாற்றமா? துலா ராசியில் பிறந்த நண்பர்களுக்கு புத்தாண்டோட தொடக்கத்தில் குரு பகவானுடைய பார்வை உங்கள் மீது படுது. அதுவும் குரு பலனை தடுப்பதற்கோ கெடுப்பதற்கோ வேறு எந்த விதமான கிரகங்களும் உங்கள் ராசியில் இல்லைங்க. ஏற்கனவே உங்கள் ராசியில் இருந்த கேதுவும் விலகிவிட்டார், கன்னி ராசிக்கு சென்று விட்டார். குருவின் தனித்துவமான பார்வை அது உங்கள் மீது படுதுங்க. அதுவும் நேரடி 7ஆம் பார்வை உங்கள் மீது படுகிறது. அப்போ உங்களுடைய எண்ணங்கள் அனைத்தும் ஈடேறும். தனம் கிடைக்கும், கையில் பணம் கிடைக்கும், குழந்தை பாக்கியம் கிடைக்கும், திருமண யோகம் நடக்கும். வேலைக்குரிய நேர காலகட்டமாகவும் இது இருக்குதுங்க. முயற்சியோடு சிறு இடமாற்றம், வெற்றியும் காணப்போகிறீர்கள். வேலை விஷயத்தில் ஜெயம் நிச்சயம், விஜயம் அதுவும் வெளிநாட்டு விஷயத்தில் ஏற்பட போகுது. மேலும் 5ஆம் வீட்டில் கும்பராசியில் சனி பகவான் ஆட்சி. காதல் முதல் குழந்தை பாக்கியம் வரை எல்லா யோகத்தினை கொடுப்பாருங்க சனி பகவான். அசைக்க முடியாத வேலை வாய்ப்பினை கொடுப்பார். காதலில் ஏற்பட்ட பிரச்சனை திருமணமாக முடியும், கவலை தேவையில்லை. துலா ராசியில பிறந்த நண்பர்களே, உங்களுடைய ராசி அதிபதி வருஷ ஆரம்பத்துல 2ஆம் வீட்டுல விருச்சக ராசியில இருக்காரு. சுக்கிரனுடன் புதன் இணைந்து இருக்கிறாங்க. அப்ப பெண்கள் வழியில சில நல்ல விஷயங்கள் நடக்க இருக்குது. இந்த 2024 அதுக்குரிய ஆண்டாக இருக்க போகுது. கல்வி வரவாக இருக்க போகுது. உணவு சம்பந்தப்பட்ட தொழிலையும் இனிப்பு சம்பந்தப்பட்ட தொழிலையும் நல்ல அமோகமான எதிர்காலம் இருக்குங்க. அதே போல அழகு நிலையங்கள் வைத்திருக்கிறவங்க, இந்த 3 தொழில் நடத்துறவங்களுக்கு இந்த 2024ஆம் ஆண்டு துளாராசியில பிறந்த நீங்க கொடி கட்டி பரப்பீங்க, உச்சத்தினை தொடுவீங்க. மேலும் கலைத்துறை, சினிமா இதுல எட்டாத புகழ் எட்டுவீங்க. புகழின் உச்சத்தைக்கு செல்லக்கூடிய யோகமானது இருக்குதுங்க. மேலும் சூரியன் செவ்வாய் 3ஆம் வீட்டில் தனுசு ராசியில் இணைந்து இருக்காங்க. அப்போ அரசு வேலைக்காகவும் அரசு வழி விஷயங்களுக்காகவும் சகோதர சகோதரி விஷயத்திலும் கொஞ்சம் அலைச்சல் இருக்கும். மேலும் 6ஆம் வீட்டில் ராகு இருக்கிறது ஒன்றுக்கு மேற்பட்ட வேலை வாய்ப்பினை உங்களுக்கு உருவாக்கி தருங்க. கடன் கொடுக்கிறது, கடன் வாங்கிறது இவற்றின் மூலமாக உங்களுடைய தேவைகள் பூர்த்தியாகும். புதியதொரு வீடு கட்ட அல்லது வீடு வாங்குவதற்குரிய யோகமும் இருக்குங்க. 12ஆம் வீட்டில் மறைந்திருக்கக்கூடிய கேது உங்களுடைய பிரச்சனைகளை எல்லாம் மறைக்கிறார். வம்பு வழக்கு பிரச்சனைகள் முடிவுக்கு வரும். மாமியார் வீட்டு பிரச்சனைகள் தீர்ந்து போகும். கல்வியில் இனிமே விரயம் இருக்காதுங்க. பூர்வீக சொத்து உங்களுக்கு வந்து சேரும். இந்த ராகு கேது சர்ப்ப கிரகங்கள். 6ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய ராகு வேலை தொழில் விருத்தியை ஏற்படுத்தி கொடுப்பாரு. 12ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய கேது வீண் செலவுகள், வம்பு வழக்கு பிரச்சனைகள் இவற்றை முடித்து கொடுக்கிறார், சரி செய்து கொடுக்கிறார். அப்ப சர்ப்ப கிரகங்களினுடைய அமைப்பு பல வருஷங்களுக்குரிய யோகத்தை நிச்சயமா தருங்க. கெட்ட பழக்க வழக்கங்கள், கெட்ட நண்பர்கள் இவங்கெல்லாம் விட்டு விலகி போயிடுவாங்க. மேலும் வெளிநாட்டு தொடர்பு, வெளிநாட்டு வாய்ப்புகள் மூலமாக மிகுந்த யோகத்தை அனுபவிக்க போறீங்க. இப்படி இந்த இரு சர்ப்ப கிரகங்களும் தரக்கூடிய யோகத்தால் எட்டாத புகழ் உச்சியை இந்த 2024 நீங்கள் எட்டிடுவீங்க. இது நிச்சயம்ங்க. மேலும் இந்த நேரத்தில் உங்கள் ராசி அதிபதி சுக்கிரனுடைய வழிபாடு செய்கிறது நல்லது. நவகிரகங்களில் இருக்கிற சுக்கிரனுக்கு வெள்ளை மொச்சையை நெய்வேத்தியமாக படைத்து வெள்ளிக்கிழமை தோறும் வணங்கி வாங்க. நிச்சயமாக அது உங்களுக்கு நிறைந்த யோகங்களை பெற்றுத்தரும், வாழ்க்கையில் முன்னேற்றும். நல்லது நண்பர்களே, இந்த பதிவில் நாம் துலா ராசியில் பிறந்த நண்பர்களுக்கு 2024ஆம் ஆண்டு புத்தாண்டு பலன்கள் குறித்து பார்த்தோம். பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி மற்ற நண்பர்கள் உறவினர்கள் பயன்பெற அவங்களுக்கும் ஷேர் பண்ண மறந்துடாதீங்க. இதுவரை நம்முடைய ஆஸ்ட்ரோ தமிழ் ராஜா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே தெரிகிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷன்ஸும் செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க. மீண்டும் ஒரு நல்ல வாய்ப்பினில் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன். அதுவரை ஆஸ்ட்ரோ தமிழ் ராஜா சேனலின் சார்பாக அன்பு கலந்த வணக்கங்கள். நன்றி.